ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்புவார் இல்லைங்களா. இவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாவை தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவர் இவங்க காவேரி உள்ளார வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க சாரதா வந்து உடனே வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் வந்து வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சாரதாக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து யமுனாவுக்கும் கங்காவுக்கும் அனுப்பி விடுவாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சாரதா வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தியே அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா 2 பேரும் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. காவேரி வந்து குட்டி காவேரி சின்னதில் எப்படி பார்த்ததோ அதே மாதிரியே இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்க யமுனா என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேருக்குமே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. சீக்கிரமாக அக்காவுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யமுனா சொல்லுவாங்க. உடனே கங்கா என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாவது இவரை வந்து திரும்பவும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி அவங்கக்கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி திரும்பவும் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போ நான் விஜய் பார்க்க வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, காவேரிக்கு இன்னும் 2 நாளில் பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா, அன்றைக்கி எல்லாம் கிளம்பி வந்துடுங்க. நான் மாப்பிள்ளையும் வர சொல்லிடுறேன். அப்போது அவளுக்கு டவுட் வராது. பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு. நானும் எப்போ மாமாக்கிட்ட பேசுகிறேன் தான் இருக்கிறேன். ரொம்பவே எப்போ பர்த்டே வரும், நாங்கள் எப்போ வரோன்னு இருக்கிறோம். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. கண்டிப்பாக கிளம்பி வரோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கிட்டே இவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. சரி அப்படின்ற மாதிரி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சித்தப்பா கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க. அவர் சாப்பிடாத வெளியில் எங்கேயோ கிளம்புறாரு. உடனே ராதா வந்து கூப்பிட்டுட்டு வாப்பா வந்து சாப்பிட்டுட்டு போய் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் அன்பரசு என்ன சொல்லுவார்னா, எங்கள் மேலே கோவமா சாப்பாட்டு மேலே கோவமா, ஏன் உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவர் விஜய் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போது வந்து விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, 2 நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் வந்து அத்தையே வந்து நல்லா சமைச்சு அவங்க கையாலே சமைச்சு நல்லா பரிமாறி 2 நாளாக வந்து அவ்வளோ ஒரு பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடனே அன்பரசுக்கு கோவம் வந்து யார் உறவே வேண்டாம், யார் இனி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. 5 வருஷம் அவங்க இல்லாதது எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். இப்போ திரும்பவும் அவங்க உறவு வேண்டுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே விஜய்க்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நானும் பாப்பாவும் வந்து சந்தோஷமாக 5 வருஷமாக இருந்தன்றது உங்களுக்கு தெரியுமா? பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். அட்லீஸ்ட் என்னை விடுங்க. பாப்பா வந்து குழந்தை இல்லாத எத்தனை நாள் அவள் அடம் பிடிச்சிருக்கிறா அம்மா வேணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்களால் வந்து அவளை கூட்டின்னு வந்து விட முடிஞ்சுதா? இல்லை. நீங்கள் எதுக்கு இப்போ வந்து அவளுக்கு காவேரிக்கு ஞாபகமே வரலனாலும் பரவாயில்ல, நான் அவள் கூட சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சாப்பிடாத அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே விஜயுடைய தாத்தா வந்து அன்பரசை வந்து ஏன் மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பார். உடனே வந்து ராதா வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் ஒழுங்காக சாப்பிட்ருப்பான், சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு இதை பேசி அவனை சாப்பிடாத அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ராதா கேட்டதுக்கு அன்பரசு என்ன சொல்லுவார், நான் என்ன புதுசாக பேசுகிறேன், நடந்த விஷயத்த சொன்னால் அவனுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து விட்டுருப்பார் பேசாத. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் விஜய் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை காவேரி தான் காமிப்பாங்க. காவேரியும் சாரதாவும் காமிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ராவே டப்பாயில் சாப்பாடு கட்டி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பாக்ஸ் புதுசாக வெயிட்டாக இருக்குது, நான் தான் காலையிலே சாப்பிட்டேனே, மறந்து போயிட்டு டப்பா எடுத்து வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சாரதாவை பார்த்து கேட்பாங்க. இல்லடி, அந்த பாப்பா ஸ்கூலில் இருக்கிறாள்ல, அவளுக்கு காவேரி
காவேரிக்கு தான் சாப்பாடு கொடுத்து விட்ருக்குறேன். இது என்னம்மா புதுசாக இருக்குது, இப்போ 40 பிள்ளைங்க படைக்குது, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன், அதே மாதிரி தான் இத்தனை நாளாக எப்படி கொண்டு வந்து சாப்பிட்டாலோ அப்படி கொண்டு வந்து சாப்பிட போகிறா, நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறனே. இல்லை அம்மா இல்லாத பாப்பான்னு சொல்லிட்டு சொன்னல, உங்கள்கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டாலோ அதே மாதிரி தான் எங்கிட்டையும் ஒட்டிக்கிட்டா. இந்த 2 நாளில் நான் சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் அவள் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டா இல்லையா, அதனால் கண்டிப்பாக கொண்டு போய் கூட அவள் சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி வந்து வேண்டா வெறுப்பாக தான் டப்பாயை கொண்டு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி பேசுவாங்க. மாப்பிள்ளை கிளம்பிட்டிங்களா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அத்தை இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்குறேன், பாப்பா இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை பாப்பாவுக்கும் சேர்த்து நான் சாப்பாடு கொடுத்து விட்ருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எதுக்கு அத்தை வீண் சிரமம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் விஜய் கேட்பார். இதில் என்ன மாப்பிள்ளை சிரமம் இருக்குது, நான் சின்ன குழந்தைலேருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கணும், எனக்கு அதுக்கு தான் கொடுப்பணும் இல்லை, சாப்பாடாவது கொடுத்து விட்றேனே அது கூடவா எனக்கு கொடுப்பணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன அத்தை பரவாயில்ல, உங்கள் பேத்திக்கு தானே நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி, சரிங்க அத்தை நான் சாப்பாடு கொடுத்து விடல அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இவங்க பேசுனது இவர் வந்து யோசிச்சு பார்ப்பார், எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வருவாங்க. இவர் விஜய் வந்து பாப்பா கூட்டிகிட்டு வருவாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஏன்ப்பா ஸ்கூல்கிட்ட வந்துச்சு உடனே கூட்டின்னு போய் கிளாஸில் விடலை, டைம் ஆகுது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கேட்பா. இருமா போகலாம், இன்னும் டைம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவார். உடனே வந்து காவேரி வந்து அடுத்த செகண்டே வந்து டைம் ஆயிடுச்சு வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி பாப்பா கிட்ட சொல்லும்போது, காவேரி பாப்பா என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா இவ்வளோ நேரம் டைம் ஆகலை, எங்கள் மிஸ்ஸு வந்தவுடனே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சா, எனக்கு மிஸ்ஸு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல, உனக்கு தான்ப்பா மிஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சுக்கின்னு நக்கலாக வந்து பாப்பா வந்து பேசுவா. வாயாடி இறங்கி முதல்ல வா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவளை பாப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. பாப்பாவை வந்து குட் மார்னிங் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு இவங்களும் விஜயும் போய் பேசுவார் காவேரிக்கிட்ட. இந்த மாதிரி பாப்பா நீங்கள் சரியாக தூங்கலைன்னு நினைக்கிறேன், சரியாக தூங்காதனால சரியாக சாப்பிட்ருக்க மாட்டிங்களே, நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, மற்ற டீச்சர்க்கெலாம் இப்படி தான் பேசுகிறீங்களா, ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி பேசின்னு இருக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி பழகிறதும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து ஒரு கோவப்பட்டு சொல்லுவாங்க. அவர் விஜய் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு லவ் மூட்லேயே வந்து இன்றைக்கான எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து வீட்டுக்கு வந்துட்டு உடனே இவங்க வேக வேகமாக வீட்டுக்கு போனோம் வாமா அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. எதுக்குப்பா இவ்வளோ சீக்கிரம்னா, இல்லை இன்றைக்கி மிஸ்ஸு வீட்டுக்கு வராங்கள்ல, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கூட்டிக்கிட்டு இவர் விஜய் வீட்டுக்கு போவார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா தான் வந்து சாரதாவை வந்து வாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா பேசுவாங்க. இவங்க உள்ளார வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஆனால் அன்பரசுக்கு மட்டும் இது பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, பேசுவாங்க. இவங்க காவேரிக்கு தெரியாத வேணால் தாத்தா வந்து இவங்க சாரதா கிட்ட பேசும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்புக்கு என் பேரனும் என் பேத்தியும் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. நடந்ததெல்லாம் போட்டோம் விடுங்க, அதை ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து விஜயுடைய தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மிஸ்ஸு பாப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, வாங்க மிஸ் வீடெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சரி டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காருவாங்க. நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் வேலை செய்கிற அக்கா நல்லா சமைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, வேலை செய்கிற அக்கா சமைக்கலை, இன்றைக்கி எல்லா டிஷ்ஷுமே வந்து அப்பா தான் சமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து காவேரியும் அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் நோஸ் கட் ஆகும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பாப்பா, அப்புறம் காவேரியும் பாப்பா 2 பேரும் வந்து சிரிக்கிறத வந்து இவ பார்த்து ரசிப்பா. அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் சமைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. காவேரி சாப்பிட்றத வந்து விஜய் பார்த்து ரசிச்சிட்ருப்பார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு வாங்க போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. இவர் காவேரி வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ டைம் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்போது, சரி வேணா இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வேணா போகலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. உடனே காவேரிக்கு கோவம் வரும். என்னம்மா இப்போ தெரியாதவங்க வீட்டில் வந்து தங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, விஜய் வந்து அதுதான் நானே சொல்லலான்னு வந்தேன். இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு பாப்பா கூட இருந்துட்டு நாளைக்கு கிளம்பி போகலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குது நான் நேரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் ஒரு நாள் தானடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.